இந்த கோவிலை பற்றிய முதல்ல இந்த அம்மனை பற்றிய வரலாற்று சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தலபுராணம் உண்டு. உன்னுடைய அருளால் எனக்கு கர்ப்பம் தரித்தது, ஆனால் இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று உடனே அம்பாள் அவளுடைய கலைந்த கருவை ஒரு குடத்திலே ஏற்றி, இந்த குழந்தை இல்லாதவர்கள் முதலில் கோவிலுக்கு சென்று கணவனும் மனைவியும் தினமும் இரவு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப ஒரு அதிசயமான கோவில். இந்த கோவில்ல சில பரிகாரங்கள் செஞ்சாலே போதும், நம்ம கேட்கிற வரங்களை கொடுப்பாள், அள்ளி கொடுப்பாள், அள்ளி அள்ளி கொடுப்பாள். இந்த திருக்கருக்காவூர் அம்மன் கோவில் தான். இந்த திருக்கருக்காவூர் அம்மனை பற்றிய முழு பேர் என்ன அப்படின்னா கற்பக ரட்சாம்பிகை அம்மன். கற்பக ரட்சாம்பிகை அம்மன் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அந்த அம்மன் வாரி வழங்கக்கூடிய ஒரு அம்மன் தான். இந்த அம்மனை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான செந்தூர் நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, இந்த கோயிலை பற்றி, திருக்கருக்காவூர் கற்பக ரட்சாம்பிகை அம்மன் கோவில் இல்லையா, இந்த கோவிலை பற்றிய முதல்ல இந்த அம்மனை பற்றிய வரலாற்று சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தலபுராணம் உண்டு. திருக்கருக்காவூர் கற்பக ரட்சாம்பிகை சமேத முல்லைவனநாதர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகில் அமைந்துள்ளது. இது மிகுந்த பிரசித்தி பெற்ற திருத்தலம். தேவார பாடலாசிரியர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். கற்பக ரட்சாம்பிகை என்பது பெண்களுக்கு உருவாகும் கற்பத்தை கரு சிதையாமல் அது கற்பத்தை காத்து அருள்வதால் அந்த அம்மனுக்கு கற்பக ரட்சாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. முற்காலத்தில் திருக்கருக்காவூரில் ஒரு காட்டுப்பகுதியாகத்தான் இருந்தது. முல்லை கொடிகள் சிவலிங்கத்தை மேல், முல்லைவனநாதர் மேல் படர்ந்து இருந்தது. இந்த திருத்தலத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். நிருத்துவர் என்ற முனிவரும் அவரது மனைவி வேதிகை என்பவரும் இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நீண்ட காலமாக இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இறைவன்கிட்ட வழிபட்டு எங்களுக்கு குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இறைவனுடைய அருளால் அந்த வேதியை கருத்தரித்தாங்க. ஒரு நாள் வியாக்கிரபாத முனிவர் என்பவர் அவர் வீட்டுக்கு வராங்க. தர்மம் கேட்கிறார். ஆனால் கர்ப்பமாக இருந்த வேதியை எழுந்து வர தாமதமாயிற்று. இதனால் என்ன பண்ணார் வியாக்கிரபாத முனிவர் சபிச்சிடுறார், சாபம் விட்டுறார். அந்த சாபத்தினால வேதியனுடைய கரு கலைந்துடுது. உடனே இவள் கற்பக ரட்சாம்பியை அம்மனிடம் போய், உன்னுடைய அருளால் எனக்கு கர்ப்பம் தரித்தது, ஆனால் இந்த மாதிரி ஆகிவிட்டதே என்று முறையிட்டார். உடனே அம்பாள் அவளுடைய கலைந்த கருவை ஒரு குடத்திலே ஏற்றி பாதுகாத்து வந்தாள். குழந்தை 10 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்ததும் வேதியிடம் கொடுத்து வளர்த்து வரும்படி கூறினார். ஆனால் வேதியைக்கு தாய்ப்பால் கிடையாது. அதனால் அம்பாள் காமதேனுவை வரவழைத்து பால் கொடுக்கும்படி உத்தரவிட்டார். காமதேனுவும் உடனே பால் கொடுத்தது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வேதியை அம்பாளிடம் சென்று ஒரு பிரார்த்தனை வைத்தாள்.
எனது கரு கலைந்தபோது அதை உயிர்ப்பித்து நீ கொடுத்த, அதனால் இதைப் போல இந்த ஊரிலும் இந்த நாட்டு மக்களும் ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அவர்களுக்கு கரு தங்குமாறு செய்ய வேண்டும், அதற்காக நீ இந்த இடத்திலேயே நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அவர் பக்தையினுடைய கோரிக்கையை ஏற்று கற்பகரச்சாம்பியை அது திருக்கருக்காவூரிலே நிரந்தரமாக தங்கினார். அப்போ இந்த அம்மனை வழிபட்டா கர்ப்ப காலத்திலயோ இல்ல கர்ப்பம் ரிலேட்டடான எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், அது வழிபட வேண்டிய முறைகள் என்ன? கரு தங்குவது மட்டுமல்ல, நீண்ட நாட்கள் திருமணமாகாதவர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் அவர்களுடைய குறையை நீக்கும் கருணைமிக்க தாயாக கற்பகரச்சாம்பியை விளங்குகிறார். திருமணம் தடைப்பட்டு போகிறவர்கள் சன்னதிக்கு வந்து தேவஸ்தானத்தில் ஒரு டிக்கெட்டு கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அம்பாள் சன்னதியில் நெய்யால், அந்த அம்பாள் சன்னதி படிக்கட்டில் நெய்யால் மெழுகி அதில் கோலம் போட வேண்டும். மங்களகரமாக தாமரை அது போன்ற நல்ல தாமரை சங்கு போன்ற கோலங்களை போட்டு அம்பாளை வழிபட்டு சுவாமியையும் விநாயகர் சுவாமியை தரிசனம் செய்து செல்லலாம். அவர்களுக்கு விரைவில் திருமணம் பாக்கியம் கிடைப்பதாக ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதைப்போல் வந்து வேண்டிக்கிட்டு, அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் முருகப்பெருமான் சோமாஸ்கந்தராக வள்ளி தெய்வயானை சமேதரராக இருக்கிறார். இந்த 3 பேரையும் சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சம்பந்தப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள் கூறுகிறார்கள். சரி, குழந்தை பாக்கியம் வந்தது, கருத்தரிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறகு அவங்க வந்தாச்சுன்னா கோயிலுக்கு ஒரு நெய் பாட்டில் கொடுக்குறாங்க. அம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நெய் பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த பாட்டில் வாங்கிட்டு போய் அதில் 1/2 கிலோ நெய் கூடுதலாக தாங்கி அம்பாள் பாதத்திலிருந்து வாங்கப்பட்ட நெய்யை அதில் கலந்துடணும். கலந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கணவனும் மனைவியும் தினமும் இரவு ஒரு சிட்டியை எடுத்து அதை அருந்த வேண்டும். அவ்வாறு 48 நாட்கள் இருவரும் அருந்த வேண்டும். கணவனுக்கு அருந்த முடியாவிட்டால் கூட அந்த பெண் கண்டிப்பாக அருந்த வேண்டும். மாதத்தில் 5 நாட்கள், அதாவது இந்த மாதவிடாய் சமயத்தில் அந்த இதை அருந்தக்கூடாது, மற்ற நேரங்களில் அருந்த வேண்டும். ஒரே இறை சிந்தனையுடன் தமக்கு குழந்தை பிறப்பான், அம்பாள் அருளால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி அம்பாளுடைய பாடல்கள், சஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து படித்து வந்தால் நிச்சயம் பலன் இருக்கும். ஓகே ஐயா. அப்போ நீங்க சொல்றக்கூடிய அந்த பரிகாரம், அந்த நெய் எப்படி நம்ம வாங்குறது? ஒருவேளை அவங்க இங்க இல்ல, அந்த வாங்க முடியாத சூழ்நிலை, தூரத்துல இருக்காங்கன்னா அவங்க வேற எப்படி வாங்குறது? அதை வாங்குறதுக்கான வழி வேற ஏதாவது இருக்கா? சொல்றேன். அதாவது இந்த நெய் சமாச்சாரம் இது இருக்கு. அதன் பிறகு குழந்தை கருத்தரிக்கும். கருத்தரித்தவுடன் அவர் வயிற்று வலி வரும், பிரசவ வலி வரும். அந்த பிரசவ வலி ஏற்படாமல் இருப்பதற்காக கோவிலில் விளக்கெண்ணெய் கொடுக்குறாங்க. அந்த விளக்கெண்ணெயை வாங்கிட்டு வயிற்றில் தடவியாச்சுன்னா அந்த வலி மறைந்து விடும். பிரசவ காலத்தின் போது அந்த எண்ணெயை தேய்த்து கொண்டு இருந்தால் சுகப்பிரசவம் ஆகிவிடும். இதெல்லாம் கோவிலுக்கு நேரடியாக போயாச்சுன்னா கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி கோயிலுக்கு நீண்ட தொலைவில் இருப்பவர்கள்
கோவிலுக்கு செல்ல வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த விளக்கெண்ணெய்யோ நெய்யோ வாங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அவர்கள் கோவில் தேவஸ்தானத்திற்கு தங்களுடைய பெயர், கணவருடைய பெயர், தங்களுடைய நட்சத்திரம், கணவருடைய நட்சத்திரம், இருவருடைய ராசிகள் அனைத்தும் எழுதி கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வைத்திருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டிடி எடுத்து அனுப்பிட்டோம்னா அவர்கள் கோவிலுக்கு உங்கள் பெயர்களுக்கு அர்ச்சனை பண்ணி அவர்களே கொரியர் மூலமாக அனுப்பி வைத்து விடுவார்கள். அது வந்து இது பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருவருக்கு ஒரு மருந்து மட்டும்தான் அனுப்பப்படும், அதிகமாக அனுப்ப முடியாது. ஓ சரிங்கய்யா. அப்போ வந்து நம்மளால ஒன்று மட்டும் தான் வாங்க முடியும், மொத்தமாக சேர்த்து ஒரே நேரத்தில் வாங்கி வச்சிடலாம் அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு வாட்டியாக நம்ம வேணுன்ற நேரத்தில் நம்ம வாங்கிக்கிட்டா போதும் இல்லையா? சரிங்கய்யா. அப்போ இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? அந்த கோயிலை அம்மனை வழிபடணுமா? அதுக்கான வழிமுறை என்ன? கோவிலுக்கு வந்து இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், நெல்லை மாவட்டத்தில் ஒரு பாபநாசம் இருக்கிறது, அங்கே இல்லை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் இருக்கிறது. பாபநாசத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அல்லது அங்கே தான் போக முடியவில்லைன்னா தஞ்சாவூர் போயிட்டு பேருந்துகளிலோ புகை வண்டியிலோ தஞ்சாவூர் போயிட்டு அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் திருக்கற்காவூர் சென்றடையலாம். தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்தே திருக்கற்காவூருக்கு அடிக்கடி பஸ் வசதிகள் உள்ளன. சரிங்கய்யா. அப்போ இது நம்ம திருக்கற்காவூர் போறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுல தான் இருக்கு, அதுவும் நம்ம தஞ்சாவூர்ல தான் இருக்கு. நம்ம எப்ப நினைக்கிறோமோ நினைக்கிற நேரத்துல கண்டிப்பா போகலாம், கண்டிப்பா போயிட்டு வரலாம். கண்டிப்பா மக்கள் வந்து நம்ம பக்தர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த அம்மனை தரிசிச்சா கண்டிப்பா நம்ம கேட்கிற வரங்களை கண்டிப்பா இந்த அம்மனுக்கு அருள்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் போன்ற நாட்கள்ல வந்துட்டு அங்க விசேஷமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும். ஆடியில அம்மனை வழிபட்டா இன்னுமே ரொம்ப ஒரு விசேஷமான விசேஷம். ஆடியில கேட்டோம் அப்படின்னா அம்மன் வந்து உடனே கொடுப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னாலும் அம்மா ஆடி மாசம் நம்ம கேட்டா உடனே கொடுப்பாங்க இல்லையா? இதுல நானே அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன். ஆனா வந்து இப்படி சொல்றாங்களே இல்லையா, இது வந்துட்டுலாம் உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டா, இது அனுபவப்பட்டவர்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டவர்கள் அம்மன் அருளால் நீ திருமணமாகி 10 வருடங்கள் ஆன பிறகும் கூட குழந்தை இல்லாதவர்கள் இந்த அம்பாளுடைய பிரசாதத்தை உட்கொண்ட பிறகு குழந்தை இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த குழந்தை இல்லாதவர்கள் முதலில் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கிற விக்கிரகத்தை தங்க தொட்டிலிலே விட்டு வழிபடுகிறார்கள். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை கணவன் மனைவி சமேதராக எடுத்துக்கொண்டு வந்து தங்க தொட்டில் போட்டுக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. இது தவிர துலாபாரம், குழந்தைக்கு எடையாக எனது சர்க்கரை மற்றும் காய்கறிகள், அரிசி போன்றவற்றை துலாபாரமாகவும் செலுத்துகிறார்கள். சரிங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம கேட்கிற வரம் கண்டிப்பா அம்மன் கொடுப்பாங்க. எல்லா வரமும் இல்லை. இப்போ வந்து தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்களை எல்லாம் மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய வரங்கள் மட்டுமன்றி தேவர்களுக்கு முனிவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்களையும் இங்கே இந்த அம்பாள் தீர்த்து வைத்திருக்கிறார். பிரம்மதேவன் படைப்பு தொழில் இருக்கின்ற ஆணவத்தால் சரியாக செயல்படாததால் அவருக்கு அந்த தொழில் கைகூடாமல் போய்விட்டது. அவர் இங்கு வந்து கோவிலில் ஒரு தீர்த்தம் அமைத்து இறைவனை வழிபட்ட பிறகுதான் பழைய தொழிலை மேற்கொள்ள முடிந்தது. தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட சந்திரன் தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அவர் இங்கு வந்து திருக்கற்காவூரில் வந்து இறைவனை வழிபட்டு அவருடைய சாபம் நீங்க பெற்றார். இதை போல பல்வேறு சம்பவங்கள், வரலாறுகள் அந்த தலபுராணத்தில் கூறப்பட்டுள்ளன. திருக்கற்காவூர் மூலவர் முல்லைவனநாதர் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அவருக்கு புற்றுருவாக விளைந்ததுனால் அது அபிஷேகம்லாம் பண்ணப்படுவதில்லை. சுயம்புலிங்கமாக இருந்தவர். அவருக்கு வந்து புணுகு மட்டும் சாத்துறாங்க.
இந்த கோவில் முக்தி முக்தி தரக்கூடிய திருத்தலங்களில் ஒன்றாகவே நினைக்கிறது, ஒன்றாகவே இருக்கிறது. எப்படி திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலை நினைத்தாலே முக்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தை தரிசித்தாலே முக்தி தரும், காசியில் இறந்தாலே முக்தி தரும். அதை போல திருக்கற்காவூர் போக வேண்டும் என்று ஒரு அடி நாம் எடுத்து வைத்தால் நம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும். இரண்டாவது அடி எடுத்து வைத்தால் நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். மூன்றாவது அடி எடுத்து வைத்தால் சிவபெருமான் அருகிலே சாயுட்சியம், சிவபெருமான் அருகிலேயே நாம் இருக்கக்கூடிய பெரும் பேறு கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஓ, சரிங்கய்யா. அப்போ இந்த அம்மன் நம்ம கேட்ட வரங்களை தர்றது மட்டும் கிடையாது, இந்த அம்மனுக்கு நம்ம போகணும்னு நினைச்சாலே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். கண்டிப்பா அம்மன் நம்ம அவங்க கிட்ட போக வச்சிருவாங்க. நம்ம போகணும்னு நினைச்சாலே அவங்க நம்மளை போக வச்சிருவாங்க அவங்க கிட்ட. கண்டிப்பாக நீங்க திருக்கற்காவூர் போக வேண்டும் அப்படின்னு நினைத்தாலே உங்களை வழிநடத்த வழித்துணையாக அவள் இருப்பாள். அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அவரே உருவாக்கி தருவார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப நன்றி ஐயா. நீங்க பல்வேறு விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது பஞ்ச ஆரண்ய தலங்கள்ல முதல் தலமா இருக்கக்கூடிய திருக்கற்காவூர் முல்லைவனநாதர் கற்பக ரட்சாம்பிகை அம்மனை பற்றி முழுமையா நம்ம தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பா குழந்தை பேர் பாக்கியம் தேவைப்படுறவங்களும் இல்ல கல்யாண தடை நீங்கிறதுக்காகவும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த அம்மனை ஒரு முறையாவது தரிசிக்கணும். தரிசிச்சிங்க அப்படின்னா நீங்க கேட்கிற வரங்களை கண்டிப்பா அம்மன் அருளுவாங்க. இன்னும் ஒரு ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம இன்னொரு அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா.